ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் சிறப்பான பொருட்கள் நம்ம வாங்கியிருந்தோம், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தோம், அதே மாதிரி வேறு என்னெல்லாம் பொருட்கள் இருந்ததுன்றதை இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நிட்டெண்டோட ஒரு கேமிங் கன்சோல் பார்த்தோங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து 2000 சொன்னாங்க. நானும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ப்ரைஸ் குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஃபைனலாக அப்படி இப்படி பேசி 1500க்கு வாங்கினேன். எல்லாமே கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த முக்கியமான ஐஆர் ரிசீவர் வந்து இல்லை போல. ஸோ அதனால வந்து ஜாய்ஸ்டிக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிருச்சு. ஸோ அது வாங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். சூப்பரான ஒரு கிளாம்ப் மீட்டர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அது வந்து வித் பவுச்சோட இருந்தனால சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி ப்ரைஸ் கேட்டேன். ப்ரைஸ் வந்து 1000 சொன்னாங்க. சரி, நானும் அப்படி இப்படி கேட்டு 500க்கு வந்து வாங்கிட்டேன். வீட்டில் வந்து பவுச் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ள கிளாம்ப் மீட்டர் இருந்தது, கூடவே ஒரு மேனுவல் இருந்தது. பரவாயில்ல, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாம்ப் மீட்டர் ஓபன் பண்ணி பார்த்தேன். உள்ள பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன்ல இருந்ததுங்க. சரி, இந்த மாதிரி எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் பேட்டரி போட்டு அதுக்கப்புறமா வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாம்ப் மீட்டர் செக் பண்ணலாம், எவ்வளவு வந்து ஆம்ஸ் காட்டுதுன்றதுக்காக வீட்டில் வந்து ஒரு பவர் லைன்ல கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா இந்த நேரம்னு பார்த்து பவர் சப்ளை இல்லாம போயிருச்சு. சரி, அதுக்கப்புறம் இன்வெர்டர் ஓடிட்டு இருந்தது. இன்வெர்டர் வந்து பேட்டரியில இருந்து எவ்வளவு பவர் எடுக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆம்ஸ் கிட்ட பவர் எடுக்கிற மாதிரி மீட்டர் காமிச்சது. இதுல ஸ்பெஷல் என்னன்னா ஹோல்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஹோல்டு பிரஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கிளாம்பை வெளியே எடுத்துட்டா கூட எவ்வளவு ரீடிங்ன்றது எப்ப வேணா எப்படி வேணா பார்க்கலாம். சோனியோட கியூப் ரேடியோ பல இருந்ததுங்க. ஏதோ புதுசா பாக்ஸ்ல இருந்து ஓபன் பண்ண பீஸ் மாதிரி இருந்தது. இதை எடுத்து பக்கத்துல பவர்லையும் செக் பண்ணி பார்த்தாங்க. சூப்பரா ஒர்க் ஆச்சு. பட் பிரைஸ் கேட்டா 1500 சொன்னாங்க. அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு அப்படியே வச்சிட்டோம். பக்கத்திலே வந்து இந்த யூனோ போர்டு இருந்தது. இதை வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம். பாக்கெட் ரேடியோஸ் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறீங்க. இந்த வாரம் வந்து 2 பாக்கெட் ரேடியோ இருந்ததுங்க. பட் ரெண்டுமே வந்து ஒன்னு 1500 சொன்னாங்க. பார்கென் பண்ணி பார்த்தேன், குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால வாங்க முடியாம போயிருச்சு. ஐபோன் 4 ஒன்னு பேட்டரி பல்ஜ் ஆகி செம்ம டேமேஜ் கண்டிஷன்ல இருந்தது. பட் என்ன ஒரு ஆறுதல்னா அதுல கேஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்தனால பிரைஸ் கேட்டு பார்த்தேன். 300 சொன்னாங்க. சரி, அப்படி இப்படி பேசி 200க்கு வாங்கிட்டேன். வீட்டில் வந்து ஓவர் நைட் சார்ஜ் போட்டு பார்த்தா அந்த பேட்டரி பல்ஜ் வந்து அதுவாகவே சரியாயிருச்சுங்க. அது வந்து ஸ்லிம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணாவே சரியாயிடும். சரி, இதுக்கப்புறம் பேட்டரி பவர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பவர் ஓகேவா தான் இருக்கு. ஆனா லாக் ஆயிருக்கு. பிளஸ் ஹோம் பட்டன் ஒர்க் ஆகல. ஸோ எப்படியும் வந்து இதை ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு கொஞ்சம் தலைவலி. நம்ம டிஎஃப்இ மோடுக்கும் ஈஸியா போக முடியாது. சரி, அப்புறமா ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை எப்படி ரெஸ்டோர் பண்றதுன்னு. சோனியோட ஒரு பேட்டா கேம் கேசட் கிடைச்சதுங்க. இது வந்து மெட்டல் டைப் கேசட். 2 கேசட் இருந்தது. ஃபர்ஸ்ட் 300 சொன்னாங்க. சரி, அப்படி இப்படி பேசி ரெண்டுத்தையும் சேர்த்து 100க்கு நம்ம வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டைமா 8mm ரீல்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஏதோ ஒரு மூவி ரீல் போல. சரி, செக் பண்ணி பார்த்தா நல்ல கண்டிஷன்ல இருந்தனால இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து 500 சொன்னாங்க. சரி, அப்படி இப்படி பேசி 150க்கு வாங்கணும். ரீல்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் உள்ள வந்து ஏதோ ஒரு க்ரூஸ் ஷிப் இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இந்த ப்ளூடூத் டெக்னாலஜி, வயர்லெஸ் டெக்னாலஜி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சோனில வந்துட்டு ஒயர் இல்லாம பாட்டு கேட்கறதுக்காக கொண்டு வந்த டெக்னாலஜி தான் இந்த இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி. அடுத்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு டீடைலா கவர் பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோக்கு கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.